வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமையல் காணொளி ஒவ்வொரு நல்ல விடயங்களூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று பார்த்தீங்கன்னா உறவுகளே, அதாவது யாருக்குமே தெரியாத கீரையும் இல்லை, அதாவது யார் வீட்லேயுமே இல்லாத கீரையும் இல்லை. இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை தான் எடுத்துருக்கிறேன் சமைக்கிறதுக்கு. முருங்கைக்கீரை சமைக்கிறது மட்டும் இல்லை, அந்த முருங்கைக்கீரை அதன் நன்மைகள், அதாவது எவ்வாறான சத்துக்கள் இருக்குது என்று சொல்லி கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாரும் கட்டாயம் மதியத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரை சாப்பிடணும். உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கட்டாயம் கீரை இல்லையே சிறந்த கீரையாக நாங்கள் முருங்கைக்கீரையை குறிப்பிட வேண்டும். அதாவது என்னென்ன நோய்களுக்கு, அதாவது எவ்வாறான சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், முருங்கைக்கீரையில் கூடுதலாக இரும்பு சத்து காணப்படுகின்றது. கட்டாயம் சிறுவர்கள் இருந்து அதாவது முதியவர்கள் அனைவருமே சாப்பிடக்கூடிய ஒரு கீரை என்று தான் முருங்கைக்கீரையை நாங்கள் சொல்ல வேண்டும். மற்றது இன்னொன்று நாங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டும் முருங்கைக்கீரையை பற்றி. அதாவது பெண்களுக்கு கட்டாயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கீரை. இன்னும் ஒன்று கட்டாயம் சொல்ல வேண்டும், மாதவிடாய் ஏற்படுற சமயத்தில் பெண்களுக்கு இந்த கீரையை மதியத்தில் ஒரு பிடி கீரை எடுத்து, அதாவது ஒரு வதக்கல் அல்லது ஒரு பால் சொதி வச்சு சாப்பிடணும். அதாவது எப்படி செய்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் நான் எங்களோட உறவுகளுக்காக நிறைய பயனுள்ள அதாவது கீரையின் நன்மைகள் ஷேர் பண்ணுவேன். தொடர்ந்து அதாவது யூடியூப் சேனலோடாக இணைந்திருங்கள். புதிதாக எங்களோட வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உறவுகளே. அதாவது நான் சொல்கிறேன், கட்டாயம் தலை சுற்று, அதாவது நமது உடம்புல இரத்த ஓட்டம் இல்லைன்னு சொன்னால் தலை சுற்று வரும். என்ன கட்டாயம் இந்த கீரை நம்ம உணவில் மதியத்தில் எடுத்தோம்னு சொன்னால், அதாவது இரத்த ஓட்டம் அதாவது நிறையவே அதாவது நம்மளோட உடம்புக்கு கிடைக்கும். இந்த கீரை கட்டாயம் சாப்பிடணும். இதில் கூடுதலாக பச்சை மிளகாய் சேர்த்து, சின்ன வெங்காயம் சேர்த்து, சின்ன சீரகம் சேர்த்து நல்லெண்ணெயில் போட்டு அதாவது ஒரு வதக்கல் செய்து சாப்பிட்டா உடம்புக்கு மிகவும் நல்ல கீரை, பயனுள்ள கீரை. கட்டாயம் ஒரு பால் சொதி வைத்து சாப்பிட்டாலும் மிகவும் நன்மை உடம்புக்கு. எந்த கீரையையும் விட முருங்கைக்கீரையில் நிறையவே அதாவது சத்துக்கள் காணப்படுகின்றது. சின்னாக்களுக்கெல்லாம் சில பேர் கீரையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த கீரையை அழகாக உருகி எடுத்துட்டு அரிஞ்சு அழகாக சின்ன சின்னனா அரிஞ்சு முட்டையில் போட்டு, அதாவது நாட்டுக்கோழி முட்டை ஒரு 2 முட்டை எடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு, சின்ன சீரகம் சேர்த்து, பச்சை மிளகாய் ஒரு 3 மிளகு போட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து, அதாவது முட்டை பொரிக்கும் போது இந்த கீரையை கொஞ்சம் போட்டு அடித்து போட்டு அப்படி ஊற்றி விட்டோம்னு சொன்னால் பிள்ளைகள் முட்டை சாப்பிட்றதோட சேர்த்து முருங்கைக்கீரையின் சத்தம் உடம்பில் நிறையவே சேர்க்கப்படும். கட்டாயம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த கீரை மிகவும் பயனுள்ள கீரை என்று தான் நாங்கள் குறிப்பிட வேண்டும். யாருக்குமே இந்த முருங்கைக்கீரையை தெரியாமல் இருக்கும். இன்னும் ஒன்று சொல்லணும் என்று சொன்னால் முருங்கைக்கீரையை பற்றி, அதாவது தலையில் நிறைய பேருக்கு பொடுகு காணப்படும். என்ன அதாவது பொடுகு, பேன் தொல்லை நிறையவே இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த கீரையை எடுத்துட்டு கொஞ்சமாக வெள்ளை பூண்டு என்று சொல்லுவோம், உள்ளி என்று சொல்லுவாங்க, அதை எடுத்து ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 4 பூண்டு எடுத்துட்டு 2ஐயும் சேர்த்து நீங்கள் அம்மியிலையோ அல்லது மிக்சியிலையோ சேர்த்து நன்றாக பேஸ்ட்டு போல் அரைக்கணும். அரைச்சிட்டு தலையை கொஞ்சமாக ஈரமாக நனைச்சிட்டு அந்த கலவையை நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்க, அதாவது உள்ளி முருங்கைக்கீரை அரைச்சி வச்சுருந்தீங்க, அதை தலையில் பூசிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படி கழித்து நீங்கள் முழுகினீங்கன்னு சொன்னால் தலையில் இருக்கிற பேன் தொல்லையாக இருக்கட்டும், பொடுகு தொல்லையாக இருக்கட்டும், அதாவது உடனே போகாது. இதை ஒரு 4-5 தடவை நீங்கள் ஒரு கிழமையில் ஒரு 3 தடவை செய்தீங்கன்னு சொன்னால் குணமாகிடும். இதுவும் ஒரு பயனுள்ள மருத்துவ குறிப்பு. அதாவது நீங்கள் செய்து பாருங்கள். வெளியிடங்கள்ல எல்லாம் உண்மையாகவே வேறு கீரையெல்லாம் சரியான விலை. முருங்கையில் முருங்கைக்கீரை இல்லாத வீடுன்னு சொல்லி இல்லவே இல்லை. எல்லார வீட்லேயும்
அரிதாக கிடைக்கக்கூடிய கீரை என்று சொன்னால் முருங்கைக்கீரை. ஆனால் யாருமே இந்த முருங்கைக்கீரையை வந்து அதாவது தள்ளி போட்டுருவாங்க. ஆனால் இதில் இருக்க சத்துக்கள், இரும்பு சத்து யாருக்குமே தெரியாது. கட்டாயம் வந்து மதியத்தில் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரையை எடுத்துக்கொள்ளணும். எல்லா கீரையையும் விட சிறந்ததாக வந்து முருங்கைக்கீரையை தான் நாங்கள் குறிப்பிட வேண்டும். கட்டாயம் வந்து முருங்கைக்கீரையை வந்து நீங்களும் மதியத்தில் சுண்டல் செய்து சாப்பிடலாம். அதாவது கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் அல்லது செத்தல் மிளகாய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சின்ன சீரகம் சேர்த்து அழகாக எண்ணெயில் தாளிச்சிட்டு அதாவது இந்த கீரையை வந்து நீங்கள் வடிவாக அரிஞ்சு எடுக்கணும். அரிஞ்சு எடுத்துட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ கீரை போட்டு சுண்டி எடுத்தால் அதாவது கொஞ்சமாக சோறு சமைச்சிட்டு அழகாக வந்து சாப்பிடலாம். ஒரு பிடிச்சோறு சாப்பிட்றத இன்னும் ஒரு பிடிச்சோறு கூடுதலாக வந்து சாப்பிடலாம். முருங்கைக்கீரை வந்து சாப்பிடாதவங்க யாராக இருந்தாலும் இந்த காணொலியை பார்த்து நீங்கள் அடடா இவ்வளவு நன்மை இருக்குதா முருங்கைக்கீரையிலன்னு சொல்லி அதாவது நீங்களும் தினமும் சாப்பிடாட்டியும் ஒரு வாரத்தில் வந்து 7 நாளில் ஒரு 3 நாளாவது கட்டாயம் வந்து நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட வேண்டும். மற்றது வந்து முருங்கைக்கீரையை வந்து வயசு போனவங்களை கட்டாயம் வந்து உணவில் சேர்த்துக்கொள்ளணும். சின்னாக்களுக்கு எல்லாம் வந்து நிறையவே நோய் எதிர்ப்பு சக்தி கூடிய கீரை தான் முருங்கைக்கீரை. மற்றது வந்து இன்னும் ஒன்று சொல்லணும். அதாவது அந்த சாலை மீன் என்று சொல்லுவோம், கீரை மீன் சாலை மீன். அந்த மீன் மரவள்ளி கிழங்கு போட்டும் அழகாக வந்து பால் சொதி வச்சோம்னு சொன்னால் முருங்கைக்கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நானும் வந்து முருங்கைக்கீரை அழகாக வந்து உருகி எடுத்துட்டேன். சில பேர் வந்து முருங்கைக்கீரை உருகி எடுக்கிறது கஷ்டத்தில் வந்து அதை வந்து பின்தள்ளி போட்டுருவாங்க. அதாவது இங்கே பாருங்க, ஒவ்வொரு தண்டை எடுத்துட்டு அழகாக வந்து அப்படி ஒரு அப்படி உருகி எடுத்தாச்சு. அழகாக வந்து ஒரு கத்தி எடுத்தாச்சு, அழகா அரிஞ்சு எடுத்தாச்சு. முருங்கைக்கீரை சுண்டியாச்சு. நம்மளை வந்து உணவில் சேர்க்கணும் கட்டாயம் வந்து. அப்படி இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் வந்து நல்லெண்ணெய் உடம்புக்கு மிகவும் நல்லது. வந்து குளிர்மை நிறையவே வந்து நல்லெண்ணெயில் நிறைய வந்து சத்துக்கள் காணப்படுகின்றது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து செய்முறை அதாவது கீரையை வந்து எவ்வாறு வந்து சமையல் செய்கிறதுன்னு நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் எங்களோட மக்களுக்காக உறவுகளுக்காக ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் எங்களோட சேனல் ஊடாக அதாவது இணைந்திருங்கள். மறக்காமல் எங்களோட காணொலியை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு லைக் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உறவுகளே. நன்றி, பாய் பாய்.